தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாதில்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம் வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவும் பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா, எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது. இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ, வாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனா அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ். கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு அரைஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும். அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம். திருடேன், உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது. அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம்.
என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூட போண்டும் வாழ்க ஏன்னு தெரியல. ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ அதுதான், நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயிண்ட். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன். ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக ஆம். முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லை இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது. மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. சரி சரி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை. சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு. இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ செம. என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என்
அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது. அதை போர் செய்ய மிகவும் இலகுவானது. நம்முடைய நண்பர்கள் அதை வினாடிகளில் செய்வார்கள் என நான் உறுதிப்படுகிறேன். பிரையன், நீ டோனட் செய்வதற்கு வேண்டும், நூடெல்லா சாப்பிட வேண்டியதல்ல. சரி, ஆரம்பிக்க விரைவில். தாய்கேட் மீண்டும் அழுதால் முன்பு. ஆமாம், அங்கே கேட் என்ன செய்ய வேண்டும்? ஓ, ஒரு டோனட், அதுவும் காட்டையாக இருக்கிறது. நான் என் தனிப்பொறி ஓரியோ டோனட்களை அவளுக்காக செய்ய போகிறேன். எல்லோவும் எண்ணுகிறது. ஈப்படி ஸ்லத்தரிகளையும் கிடவரவில் லீடரத்தை ஸ்ரீரி பதவி நீச்சலாக கலவிர தொழமோச்சமோமியாம். இவை பெருக்களை தேல் அரைகரை இஸ் எஸ்ஸர் சுரங்கமலமாகின் ஊடைய சுப்டகபடு இதை நித்ராபி வரும். நான் இதை எப்பொழுதும் முடிய வந்தேன். கொழுத்த நாளுத்த. ஓ சரி, அது யார்? அங்கிள் டோசர், இது உங்களோடமா? ஆஹா, அழகுகள், வணக்கம். இப்போது அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் நூடல்லாவை ஊற்றுங்கள். இப்போது எனக்கு வேறு ஒரு ஆப்பரிய சாதனம் தேவைப்படும். விரல். அனைத்தையும் கலக்குங்கள். அருமை, இது மிகவும் சுவையாக உள்ளது. பாட்டி, நீங்கள் இதை சுவைத்து பார்ப்பீர்களா? சரி, நான் இதுவரை மென்று தரவில்லை. நல்லா, நீங்களே எல்லாவற்றையும் டோனட் அடைக்குள் ஊற்ற வேண்டும். எனக்கு நினைக்கிறேன் இது நம்ப முடியாத அளவிற்கு ருசியானதாக இருக்கும். சரி, நான் சிறிது அழுக்குப்பட்டு விட்டேன். பெரிய விஷயம் இல்லை. வா, அனைத்தையும் தூக்கிவிடு. இதற்கிடையில் நான் என் டொனட்டுகளுடன் தொடர்கிறேன். என் அடுப்பு ஏற்கனவே சூடாகி இருக்கிறது. சரி, மாவை பரப்புகிறோம். உஃபம், சமையலவர், உங்களிடம் என்ன இருக்கிறது? அழகான சுவையான டோனட்டுகள் இருக்கின்றன. அதை பாருங்கள், அவை எவ்வளவு சுவையானவை மற்றும் அடர்த்தியாக இருக்கின்றன. ஆனால் அதுவே போதவில்லை. நான் அவற்றை மார்ஷ்மெல்லோக்களும் தங்கமும் மேலே அலங்கரிக்க வேண்டும். இது நம்ப முடியாத விதமாக ருசியாக இருக்கும். இதுவே இன்னும் ஆர்வமூட்டி பார்க்கின்றது. ஆனால் இதுதான் முடிவல்ல. நான் என் சாண்ட்விச்சை சாக்லேட் பூசன்மையுள்ள டோனட்டுகளால் மூடி மேலும் தங்கத்தால் தூவ வேண்டும். உங்களுக்கு பிடிக்கிறதா? உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் கூட டோனட்ஸ் தயாராக வைத்திருக்கிறேன். இப்போது என் அழகானவற்றை காட்டப் போகிறேன். நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. வெறும் பவுடர் சீனி சேர்த்தால் போதும். அது மட்டும்தான். ஓ பிரையன், உங்கள் டோனட்ஸ் எரிகிறது. என்ன? ஓ சரி, என் டோனட்ஸ் மிகவும் பொரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை எப்படிப்பட்ட கருப்பாக இருக்கின்றன என்பது அவை கருகி போனதால் அல்லது அவை ஓரியோவை செய்திருப்பதால் ஆகலாம். வாருங்கள், இப்போது சில உருகிய மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து போங்கள். சில ஸ்ட்ராபெரி சாறு ஊற்றுங்கள். கடைசி அலங்காரம் மால்டீசர்ஸ். ஓ, அவை எனது பிடித்தது. குழந்தை அதற்காக பைத்தியம். அதுதான் கேட் டோனட்கள் உன்னை காத்திருக்கின்றன. எப்படி? எந்த ஒன்றை நான் தேர்ந்தெடுப்பது? ஓ, அதுதான். நான் இதையே விரும்புகிறேன். முயற்சிக்கிறேன். இஃப்க். என்ன இது என் வாயிலில்? இது தங்கம். எனக்கு அது பிடிக்கலை. இன்னும் எது இருக்குது? ஓ, அழகான டோனட்ஸ். எனக்கு அவைகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அந்த பக்கம் என்ன இருக்குது? வாவ், இவை டோனட்ஸ் மிகவும் சுவையாக தெரிகின்றன. கூடவே எனக்கு மிகவும் பிடிச்ச இனிப்புகள். இது நிச்சயமாக ருசியாக இருக்கிறது. அதிர்ஷ்டம். அதன் சுவை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மிகச் சிறந்தது மற்றும் சாக்லேட் போன்றது. வெற்றியை எனது சகோதரனுக்கு கொடுப்பேன். ஆம், நான் செய்தேன். நான் மிக சுவையான டோனட்டுகளை செய்தேன். மற்றும் எனக்கு கொஞ்சம் வாஃபிள்ஸ் செய்ததா? என்னோட பேரனுக்கு ருசியாக வாஃபிள்ஸ் வேணும். இதுக்கெல்லாம் இனிமே ஞாயிற்றுக்கிழமை எளிமையாக இருக்கும். ஸோ டவுன் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் முட்டை சேர்க்கணும். இப்போது ஒரு மாபெரும் வெண்ணெய் துண்டை சேர்த்து அதை ஒரு கிண்ணத்தில் போடுகிறேன். ஓ, ஒரு துண்டு எங்கோ பறந்து விட்டது. ஓ, நன்றி சமையல்காரர். இப்பொழுது கொஞ்சம் சர்க்கரை மற்றும் பாலை. ஓ, இவ்வளவு புது. இது ருசிகரமாக இருக்கிறது. இப்போது எல்லாவற்றையும் கலக்குகிறோம். பாட்டி, வாங்க. உங்கள் மாவு எல்லா இடமும் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ எனக்கு சில ஸ்கிட்டில்ஸ் வேண்டும். நான் சுவையான ஸ்கிட்டில்ஸ் கேண்டி வஃபிள்ஸ் செய்வேன். அது ரொம்ப சுவையா இருக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால் வாபிள் செய்வது எப்படி என்று கூட தெரியாது. ஓஹ், எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனை வந்தது. எனக்கு எங்கோ என் பிரீஃப்கேஸ்ல நூடுல்ஸ் இருக்கு. இதை வேண்டாம். ஓஹ், இது நான் ஒரு வாரத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். ஓஹ், இங்கே எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சு விட்டது. இப்போது இதிலிருந்து ஒன்று தயாரிக்க முயற்சிக்க போகிறேன். ஓஹ், நீ அதை வாபிள் இருத்தியில போட்டு விட்டால் போதும். ரெடி. பாருங்கள், நான் சிறிது கெச்சப் சேர்த்து ஒரு கலர் அழகினில் மாற விடுகிறேன். சூப்பர் இல்லையா? மற்றும் எனக்கு ஒரு வாக்கில் தயாராக உள்ளது. இது வெளியே கொளுத்தும் மற்றும் ஒரு குவியல் சேர்க்கும். குளிர்ச்சியாக சிறிது மேப்பிள் சிற்றரசை சேர்க்கவும். வாவ், இது ருசியாக உள்ளது. இப்போது எனக்கு ஸ்ட்ராபெரி சிரப்பும் தேவை. இதனை உள்ளே ஒரு இதய வடிவில் உள்ள கண்ணாடியில் ஊற்றுங்கள். இங்கே சிட்டில்ஸ் மூலம் செய்யப்பட்ட என் வாஃபிள். பாருங்கள், நாம் அதை உள்ளே சேர்க்கிறோம் மற்றும் இது முடிந்துவிட்டது. கேட், நீங்கள் முயற்சிக்கலாம். வாவ்,
இங்கே எவ்வளவு சுவையானவற்றிருக்கின்றன. இதை பாருங்கள், அருமையாக இருக்கின்றது. நாம் அதை பரிசிக்க வேண்டும். நன்றாக இருக்கின்றதாமே. ஓ, என்ன இருக்கிறது? ஓ, எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி சிரப். கூல். இங்கே என்ன அருமை. ஆஹா, இந்த வாஃபிள்கள் கண்டிப்பாக எனது பாட்டி செய்தவை. ஓ, இதுவரை பலமுறை இதை சாப்பிட்டிருக்கிறேன். மிகவும் சுவையானவை. ஓ, நான் மிகவும் வாஃபிள்கள் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் எனது சகோதரரின் வாஃபிள் உள்ளது. அதை நாமும் சாப்பிட வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. இனிப்பு கிடையாது. இது நூடுல்ஸ். கூல். கேட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. ஆஹா, ஆனால் எனக்கு மிகுந்த நிறைவாக உள்ளது. எனக்கு கொஞ்சம் மோசமாகவே இருக்கிறது. ஆனால் சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஆமாம், அவள். ஓ சரி, நான் வெல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியும். என் வாப்பிள்கள் மிகவும் சுவையானவை. இப்போது எனக்கு திரவ கோக் மிட்டாய் வேண்டும். நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். சூப்பரான சமையல்கள். இது அப்படியே ஒரு கிக்ரி மாதிரி தான். இனி அதிசயமானது ஒரு சமையல் செய்வோம். எனக்கு கோகா கோலாவின் காலி பாட்டில் ஒண்ணு வேண்டும். ஓ, அது அவ்வளவு கடினம் அல்ல. ஓப்ஸ், மன்னிக்கவும். இப்போது நீங்கள் பருத்தி சர்க்கரையை பாட்டிலில் ஊற்ற வேண்டும். அப்படியே எங்களுக்கு இது பயங்கரம் தேவை. நல்லா, இப்போ சில காண்டிகளை சேர்ப்போம். கூல், சரிதானே பாட்டி? பாருங்கள். அஃப். ஓ இல்லை, என் கரம் சிக்கி இருக்கிறது. அஃப். ஓ, ஏதோ தவறு நடந்தது. பரவாயில்லை, நான் கொஞ்சம் காயமடைந்தேன். ஆனால் நான் மிட்டாய் கலக்க முடிந்தது. இப்போது இதை உறைய வைக்க நான் மட்டும் வேண்டும். நாங்கள் பயப்படுவதில்லை, நிலைகளை கரைக்க பயப்படுகிறோம். எனவே மிட்டாய் அற்புதமாக சுவையாக இருக்கும். பாட்டி, என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு பிடித்ததா? உங்கள் அனைத்து பேரிக்காய்களும் தீங்கு விளைவிக்கக்கூடியவை. குளிர்பானத்திற்கு பதில் தேனிலிருந்து செய்வது நல்லது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆஃப். ஷெஃபு, நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? ஒரு சிறந்த யோசனையை உருவாக்கிவிட்டேன். இந்த சமையல் முறையை குழந்தை ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் செய்ய வேண்டியது கொக்கோ கோலாவை ஒரு தவாவில் ஊற்றி மேலும் கொக்கோ கோலா மார்மலேட்களை சேர்த்து கலக்க வேண்டும். என் மிட்டாய் ஏற்கனவே தயாராக உள்ளது. ஓய், எவ்வளவு குளிராக உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிராக உள்ளது. ஆமாம், எனக்கு ஒரு பனிக்கட்டி பாத்திரம் தேவை. இங்கே சில தடவை நைட்ரஜனை ஊற்ற வேண்டும். இது பனியின் விளைவுகளை உறுதிப்படுத்தும் மற்றும் எனது கந்தட்டிகளை விரைவில் உறைய செய்ய முடியும். அற்புதம். இப்போது வாணலியின் உள்ளடக்கங்களை ஒரு பாட்டிலில் ஊற்றுங்கள். பின்னர் அதனை பனிக்கட்டியுள்ள பாத்திரத்தில் வைத்திருக்கலாம். இதை பாருங்கள், வேதியியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள். சரியானது. பாட்டில் உடனடியாக உறைந்து விட்டது. பாட்டி, அதை தொடாதே. உன் கையை உலர்ந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? இப்போது நீங்கள் பரிமாறலாம். வாவ், எல்லாம் நான் நினைத்ததை விட இன்னும் சிறப்பாக. NRH, இந்த மிட்டாய் சாப்பிட முயற்சிக்க போகிறேன். ஓ, ஒரு டெடி பேர் பாட்டிலில் குளிர். அதை ருசிக்க போகிறேன். வா, இதுதான். நல்லா வழக்கமானதே. இங்க என்ன? ஓ, எவ்வளவு குளிரானது. ஓ, குளிர் குளிர் குளிர். ஓ, உன்னை யோசிக்கணும். ஓ, இது நல்லது. அந்த கண்டியை எப்படி எடுத்துக்கொள்வது? எடு எடு. வாவ், இது வேலை செய்தது. இது ருசியாக உள்ளது. என் சகோதரன் என்ன செய்தான்? ஓ, இது அருமையாக உள்ளது. ஆஹா, எவ்வளவு அருமையாக உள்ளது. பார்க்கலாம். எனக்கு இந்த கேண்டி பிடிக்கும். அண்ணன் ஜெயிக்கிறார். குறை, நான் தான் சிறந்தவன் என்று எனக்கு தெரியும். ஆமாம். சரி சரி, இடிப்பு முட்டை செய்ய முடிவு செய்தேன். என்னமோ ரொம்ப சுவையாக செய்யுங்கள். சமையல்காரரே, நீங்கள் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். பாட்டிக்கு இது கைகூலிய வேலை. ஆனால் பிரைன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆரம்பிப்போம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டும். அதை ஊற்று வேகமாக. ஓஹோ, மன்னிக்கவும். ஓ பாட்டி, இதை வலிக்கிறது. இப்போது நாம் 2 முட்டைகளை உடைக்கிறோம். மன்னிக்கவும் பாட்டி, நான் சமையலில் மூழ்கியேன். வாவ், இது கெட்டதல்ல. நாம் விரைவாக சமைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. சாப்பிடக்கூடிய ஏதாவது இல்லை என்றால் பிரைனின் முட்டை ஸ்கிராமின் பின்னர் நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியலாம். இதோ எப்படி செய்ய வேண்டுமோ அப்படியே பாருங்கள். பிரைன், நீ எப்படி அதை செய்ய முடியும்? எல்லாவற்றும் கருகிவிட்டது. இப்போ அது சரி செய்யலாமா? நான் திரவ மார்ஷ்மெல்லோ மற்றும் ஒரு பீச் சேர்த்து ஸ்கிராம்பிள் முட்டை செய்ய இருக்கேன். உங்களோட மாதிரி இருக்கா? அது ஆம், இருக்கிற மாதிரி தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, அருமை. சில புதிய காய்கறிகள் மற்றும் பொடியாக்கப்பட்ட கீரை சேர்க்க வேண்டும். உங்க கிழக்கு முட்டை ரொம்ப ஆச்சரியப்படும். இப்போது நான் உங்களுக்கு ஹோட்டல் அளவில் கிழக்கு முட்டை அழகு செய்வது எப்படின்னு காட்டுகிறேன். இது ஒரு பாரம்பரிய வடிவத்தில் இருக்குல்ல. ஆனா என் யூனிபார்ம் எங்க? ட்ரைன். இது என்னுடைய டிராகன். மிக சுறுசுறுப்பாக இருக்குது. கார களிமண் ஊற்றி பிரட்டு. இப்போது நம் கண்களுக்கு மற்றும் தீயை சார்ந்த உருவகங்களை செய்கிறோம். சரியாக உள்ளது. இந்த டிராகன் மிகவும் அழகாக மாறியிருக்கு. கேட் அதை கண்டிப்பாக பாராட்டுவாள். எனது டிராகன் மேயும் இடத்தையும் ஒரு தட்டில் உருவாக்கினேன். எதையும் பேசாதீர்கள். நான் அதை கச்சிதமாக செய்ததா என எனக்கு தெரியும். கேட் என்ன நினைக்கிறாள் என்பதை பார்க்கலாம். வாவ், இங்கே பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த டிராகனை நான் முயற்சிக்க விரும்புகிறேன்.
வாவ், இது கலக்கலாகவும் ருசியாகவும் இருக்கிறது. இங்கே உங்களிடம் என்ன இருக்கிறது? ஓஹோ, தக்காளிகள். எனக்கு இது பிடிக்கும். சுவையாக இருக்கிறது. அஞ்சிட்டீங்களா? அப்போ முட்டை பொடி மாஸ் ரெசிபி நல்லா சிம்பிளா இருக்கு. சரி, இங்கே என்ன இருக்கிறது? வாஹவ், இது பேரிக்காய் தானா? இந்த விஷயத்தோட என்ன செய்தோம் தான்? தயிர் மிக்ஸ். எனக்கு இனிப்பு முடிச்ச பிரியாணி மிகவும் பிடிக்கும். என் சகோதரனை வெற்றியாளராக அறிவிக்கிறேன். மிகவும் நன்று. அடிச்சுக்குது. நாம் பிளேட்டே நக்கணும் போல் இருக்கிறது. வாழ்த்துக்கள் சகோதரா. ஓ, நான் மீண்டும் வென்றேன். அதுதான் எனது அதிர்ஷ்டம். குழு ஏதோ ஒன்றை ஏற்கனவே வரைந்திருக்காங்க. எனக்கு குக்கீஸ் வேணும் என முடிவு செய்தேன். பெரியப்பா தயார். சகோதரி மியா எப்போதும் போல். ஆனால் சமையல்காரர் நிச்சயமாக மிக உயர்ந்த தரத்தை காண்பிக்க போகிறார். நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று அறிவேன். முதலில் இந்த சுவையான மெல்லிய மாவை விரிக்க வேண்டும். ஐபிஓ மிகவும் சரியான வடிவமும் தடிமனும். தற்போது தேவையான வடிவங்களை கட் செய்ய வேண்டியது மட்டுமே உள்ளது. குழந்தை கிலோய் விரும்பிய குக்கி வடிவம் நான் செய்ய உள்ளேன். முடிந்தது. மாதிரிகளை திருப்பி அடுக்கி வைக்கலாம். இப்போது சாமான்களை பேக்கிங் பேனில் எச்சரிக்கையுடன் நிதானமாக அமைக்கவும். இப்போது அதை அவனுக்கு எடுத்துச் சென்று சமைக்கலாம். அடுப்பின் வெப்பநிலையை எச்சரிக்கையாக கண்காணிக்கவும். குக்கிகள் சமைந்துவிடும். இப்போது அவை தயார். உங்களின் கவனத்திற்கு சுவையான குக்கிகள். அப்போது எதை செய்தாய்? ஓ, நான் மாவை சமமான பாகங்களில் பிரித்து விட்டேன். நான் ஸ்கிட்டில்ஸில் கூகிஸ்களை தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, நன்றி தாத்தா. நாம் தாயில் இனிப்புகள் சேர்க்கிறோம். ஆஹா, இப்போது இது அழகாக நிறமைதி இருக்கிறது. அற்புதம். இப்போது எல்லா மாவையும் கலந்து அதனை உருட்ட முடியும். அப்படித்தான். ஓ, இது கடினம். ஆனால் இப்போது ஒரு வட்டமான வடிவம் தேவை. ஓ இல்லை, ஓ நான் சிக்கி போயிட்டேன். நன்றி. ஆமாம், அனைத்து தேவையற்ற மாவையும் நாம் அகற்று. மேலும் சில இனிப்பு சேர்க்கலாம். அதை எடுத்துச் சுடும் அடுப்பில் சமைக்கவும். இதை சரி செய்ய முடியும் என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே என் இஞ்சி ரொட்டி வீட்டை கூட்டி அமைக்க தொடங்கிவிட்டேன். சில விவரங்கள் இங்கே மற்றும் அங்கே. கிரீம் எப்போதும் அதிகமாக இருக்காது. இங்கு மர்ஷ்மெல்லோஸ் போதுமானதில்லை என்று நான் அறிவேன். ஆனால் இது அலங்காரத்திற்கு சிறந்தது ஆகும். ஆஹா, அதை பாருங்கள். சரியானது. இப்போது நாங்கள் அனைத்திற்கும் பொடி பார்க்கும் சீனியை தூவுகிறோம். அது பனி போல தோன்ற வேண்டும். மற்றும் இஞ்சி ரொட்டி மனிதனை வைக்கவும். சிறந்தது. ஓ, நான் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தேன். சமீபத்தில் நான் விண்ணோடத்தின் புதிய வரைபடங்களை வரையினேன். ஆனால் வடிவமைப்பு செய்ய நேரமில்லை. எனக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பு என்று நினைக்கிறேன். சரி, இப்போது எல்லாம் கணக்கிடப்பட்டபடி சரியாக இருக்க வேண்டும். இப்போது பிஸ்கட் சுடுவோம். என்னால் அவற்றை பயன்படுத்தி வேறு மாதிரியான பொருளை உருவாக்க வராமல் தடுத்திருந்தால் ஒரு விண்ணுக்கு ஏற்ற முறையை அமைப்போம். மேலும் சில விவரங்களை சேர்ப்போம். அருமை. முழுவதையும் சாக்லேட் சர்பூவால் மேலே ஊற்று. ஆமாம், அது அருமையாக தெரிகிறது. இப்போது உலகளாவிய பாதுகாப்பின் ஒரு தருணம். சரி, தயார். இதற்கும் கவலைப்படாதீர்கள். இது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்றால் நான் மிகவும் நச்சு செய்யப்பட்ட இனிப்புகளுடன் பணியாற்றப் போகிறேன். அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்தை காக்க வேண்டும். ஓ, எனது விருப்பமான நச்சு புளிப்பு கேண்டிகள். என் பசியில் தக்க அளவு இல்லை. எனக்கு இதற்கு மிகுந்த நடிப்பு உண்டு. எல்லாம் புளிக்கும். என் பேரனான க்ளோவிக்கு அதுவும் பிடிக்கும் என நம்புகிறேன். எனது சாக்லேட் புளிப்பு ராக்கெட் தயாராகியுள்ளது. ஓ வாய், எவ்வளவு குளிர். நான் எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த கலக்கிய ராக்கெட்டுடன் தொடங்குகிறேன். இது எவ்வளவு நகைப்புக்குரியது பாருங்கள். மார்மலேட் மற்றும் சாக்லேட். புளித்த பாக். சரி, தொடருங்கள். இது என்ன? அக்கா, அது போல் வேலை செய்யாது. ஆனால் சமையல்காரர் என்ன தயாரித்துள்ளார்? ஓ, என் வரைபடத்தில் இருந்தது போல ஒரு குக்கி. அஞ்சு வீசிட்ட கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்போது வீட்டை பத்திரமாக சாப்பிடுவோம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சமைப்பவரின் சிறிய மனிதரை உள்ளடக்கிய வீடு வென்றது. ஆமா, வெற்றி என் பக்கம்தான். நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரியும். மக்களே, குழந்தை வரைகையை காட்டுகிறது. ட்ரம் ரோல். எனக்கு பாஸ்தா வேண்டும். சமையல்காரர் துவங்க ஆவலுடன் உள்ளார். தாத்தா கருவிகளை எடுத்தார். அக்கா தயாராக இருக்கிறார். அப்போ அதை துவங்கலாம். ஆஹா, பாஸ்தாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றுதல் அவசியம். தண்ணீரை ஊற்றிக்கொண்டே சிறிது சீஸ் பொடியை சேர்க்கவும். ஆம், கொஞ்சம் மட்டுமே. ஆனால் நாங்கள் இன்னும் சேர்ப்போம். இச்சீஸுடன்
எல்லாமே சாத்தியம். இது மிகவும் ருசியானது. நான் இதை துருவி நூடுல்ஸ்ல வைக்கிறேன். சீஸையும் பாஸ்தாவையும் மைக்ரோவேவுக்குள்ள அனுப்புகிறோம். இப்போதெல்லாம் உருகிய சீஸை பார்க்கவும் ருசிக்கவும் வேண்டும். சரியானது. அடி, எவ்வளவு சுவையா மணக்குது. நான் தயாரா இருக்கேன். பாட்டி, உங்களுக்கு கேள் தயார் பண்ணி. ஏய், ஆம், இது ஒரு அதீதமாக பொறுப்பான யோசனை. சரி, இப்போது என்னுடைய ஒவ்வொரு பெட்டியிலும் ஸ்கிட்டில்ஸை கொதிக்க விடுவோம். பிறகு குழாயை உள்ளே வைத்து சுண்ணாம்பு திரவத்தை பாட்டிலிருந்து அவையில் கலக்குவோம். அருமை! அதை குளிர்விக்கவும். அற்புதம்! ஸ்கிட்டில்ஸின் சுவையுடன் ஸ்பெகட்டி செய்ய ஒரு வழியை கண்டுபிடித்தேன். இப்போது எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறேன். ஒரு புளிப்பு கந்தலை வைத்து ஜாம் சேர்க்க. சரியாக இருக்கிறது. நான் தயார். மியா தயார். நீங்கள் சமையல்காரரா? சரி, நான் உடனே தொடங்குகிறேன். பரிசோதனை பாஸ்தாவோட குழந்தை கண்டிப்பாக பசிக்காக தங்கிவிடும். நான் என் வாழ்க்கையில் சிறந்த பாஸ்தா செய்ய வேண்டும். கோஸ்கரி மீது கொதிக்கும் நீரை கொட்டி சமைக்கவும். சிறப்பு. முட்டைக்கோஸ் அதன் நிறத்தை கொடுத்ததால் அது இனி தேவையில்லை. ஸ்பெகட்டியை உள்ளே முக்கி சமைத்து தட்டில் போடு. புல் இலைகள், எலுமிச்சை மற்றும் சிறிதளவு சீஸ் வச்சு அலங்கரிக்கவும். மிகச் சிறப்பு. க்ளோய்க்கு பரிமாறலாம். வாவ், இங்கே பல சுவையான உணவுகள் இருக்கின்றன. நான் இந்த பாஸ்தாவிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது எனது பிடித்த சீசுடன் உள்ளது. ஓ, எவ்வளவு சீசியானது பாருங்கள். இது எப்படி நீண்டு கேண்டிருக்கும். ஆம், மிகவும் சுவையாக உள்ளது. மியா, நீ சுரா, இது என்ன? எலுமிச்சை. நான் இதை பாஸ்தாவில் பிழிவது போல் தோன்றுகிறது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், அதை உடனே சுவைக்கணும். இது முட்டைக்கோஸ் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையானது. ஓ, இதன் என்ன? எவ்வளவு அசாதாரணம். இல்ல, அது படுக்கசமானது. இது மிகவும் இனிப்பாக இருக்கிறது. மியா, நீ வெற்றி பெற்றாய். முதல் வெற்றிக்காக வாழ்த்துக்கள். நாம் முன்னேறுகிறோம். பாட்டி, கவனமாக இரு. கிலோய் ஏதோ ஒன்றை நினைத்தாள். நான் ஒரு காக்டெயில் விரும்புகிறேன். அப்போ நான் உன்னை எப்படி ஆச்சரியப்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும். நானும் கூட. இந்த இடத்தில் அதிர்ச்சி அளிக்கும் ஒரே நபர் நானே. உங்கள் இந்த குடிநீர்களை எப்படி செய்ய வேண்டும் என எனக்கு தெரியாது. ஆனால் வேதியியல் குறித்தேனா ஒரு விஷயம் புரிந்து கொள்கிறேன். எனவே இப்போது நான் என் பேத்திக்காக ஒரு குடிநீர் உருவாக்குவேன். ஒரு சிறிது எண்ணெயும் ஆஸ்பிரினையும் கரைப்பதில் சேருங்கள். ஆம், இங்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னையே ஒரு மந்திரவாதியாக உணர்கிறேன். என் காக்டெயில் தயார். இன்சி கம்பி உள்ளே போடுங்கள். அதுதான். அப்படியா? என்னுடைய வரியாம். பானிக்கருப்பட்டியில் கண்ணாடியை மூழ்க வையுங்கள். பிறகு வண்ணமயமான தூவிடலில் அருமையானது ஸ்ட்ராபெரி சிரப்பும் பனிக்கூழையும் உள்ளே சேர்க்கவும். இது ரொம்ப சுவையாக இருக்குது மற்றும் குளிர்ந்துள்ளது. சரி, இப்போது நம்ம ஜூஸை ஊற்றணும். சரி, உண்மையில ஃபாண்டா. ஓரளவு புளிப்பு சாக்லேட் எப்பவும் நல்லா இருக்கும். மற்றும் நிச்சயமாக புளிப்பு ஜாம். ஆஃப், இயேசு பிளமண்டி, அது எப்படி அழகிகள் சேர்த்து பண்ணை. அதிக சிறப்பு. நன்றி தாத்தா. இப்போது உங்களுக்கு உயர்தர சமையல்களை காட்டுகிறேன். எனக்கு கொஞ்சம் பீட் ஜூஸ் வேண்டும். இதை வட்டு வடிவில் ஊற்றி ஃப்ரீசருக்கு அனுப்ப வேண்டும். அப்பா, நிறம் நன்றாக இருக்கிறது. சிறிது நேரம் உறைய விடுங்கள். நாம் இங்கே உட்கார்ந்து காத்திருக்கிறோம். தயாராகிவிட்டது. நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது மணமாக கங்கம்பட்டி தேவைப்படும். ஆனால் அதுவே அதன் மணத்தை நமக்கு அளிக்க வேண்டும் என்றால் வலு இரட்டிப்பு சேர்க்க வேண்டும். ஒரு காய்கறியை சேர்த்து சோடாவை ஊற்றி குச்சி மீது காய்கறிகளால் அனைத்து பொருட்களையும் அலங்கரிக்கவும். ஆஹா, இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. முடிந்தது. நான் தயாராக இருக்கிறேன். வா, என்ன அழகு. ஆகினும் இது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. இந்த காக்டெயில் குடித்த பிறகு ஒரு தவளையாக மாறிவிடுவேனா என்று நம்புகிறேன். ஓ, பயங்கரம். எள்ளலானது. தாத்தா, இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு புல்வகை. இவை இனிப்புகள் என்று நினைக்கிறேன். கம்மழு கிழங்கு.
ஐயோ, இந்த காக்டெயில் சுவையாக இருக்கிறதா? சரி, அது நன்றாக இருக்கிறது. இதுவேன்னு இங்கே என்ன இருக்கு? ஓஹோ, இந்த காக்டெயில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. நான் இதை இப்பொழுதுதான் சுவைக்க விரும்புகிறேன். ஓ, இது மிக நேர்மையாக சுவையாக இருக்கிறது. இன்னும் இந்த மிட்டாய்கள் மற்றும் லாலிபாப்கள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. ஆஹா, மியா, நீயே மீண்டும் ஜெய் செய்தாயே. என்ன, உண்மையிலேயே நான் மறுபடியும் வென்றேனா? ஹூரே! அந்த சுற்றுக்கு குழந்தை க்ளூயால் என்ன வேண்டும்? படைப்பை காட்டுங்கள். எனக்கு ஒரு சாலட் வேண்டும். எனக்கு தோன்றுகிறது அனைவரும் சரிபார்த்து உலகில் சிறந்த சுவையான சாலட்களை வழங்குவார்கள். தொடங்குவோம். ஒரு பிரகாசமான யோசனை என் மனதிற்கு தோன்றியது. இப்போ நாமே எங்கள் சாலட் வளர்ப்போம். எனக்கு தேவையானது விதைகள் மற்றும் சற்றே தண்ணீர் மட்டுமே. மிகவும் கடினமாக உள்ளது, காத்திருப்பதுதான். சரி, நீ என்ன செய்கிற தாத்தா? ஓ, சிறப்பு. நானே பெரிய தோட்டக்காரர் இல்லையா? சரி, இப்போது சில பசுமையான லெட்டூசியை நறுக்கப் போகிறேன். சரியானது. அதை தட்டில் வைக்கலாம் மற்றும் சிறிது பாக்கெட் சேர்க்கலாம். ஒரு உண்மையான செனரியோ யான சலாட் உருவாக்க வேண்டும். எனவே நான் மிக விரும்பும் பீன்ஸ் சேர்க்கிறோம். இங்கே ஒரு எரிமலை இருக்கும். அதே சமயம் இங்கே சில டைனோசர்கள் இருப்பார்கள். ஆஹா, பாருங்களேன், என் அலுவல்கள் மற்றொரு நூற்றாண்டில் இருப்பது போல இருக்கிறது. ஹூரே! இப்போது நான் தொடங்க முடியும். இப்போது நாம் சுவையான காய்கறிகளை அத்தடி ஒன்றுக்கு வெட்டுவோம். மேலும் கேரட்டை மறக்க மாட்டோம். ஆனால் நான் ஒரு சூப்பர் சுவையான காய்கறி அத்தடி செய்ய நினைத்துக் கொண்டு நடந்தேனோ என்று நீங்கள் நினைக்கவில்லை, இல்லையா? நான் சாதாரணம் செய்யும் போல் ஒரு கைப்பிடி செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு நாய் உணவுக்கு அத்தடி செய்ய விரும்புகிறேன். பார்க்கவும் எவ்வளவு அழகு! நான் இங்கே மிகச் சிறந்தவனாவது நிச்சயம். அவகாடோவை கீறுங்கள். உள்ளே உள்ள குழியை ஒரு கரண்டியால் உருவகப்படுத்தி துண்டுகளாக வெட்டுவோம். ஆம். அடுத்து வெள்ளரிக்காயை கத்திக்கு கீழே வைப்போம். இது தனது உண்மையான கடமைக்கு உரிய செயலை நிறைவேற்றும். அது உண்டாகும். ஆகவே அனைத்து காய்கறிகளையும் தட்டில் வைத்து சிறிது பச்சை சாஸ் சேர்க்கிறோம். சொத்துச்சாறு மற்றும் கீரைகள் காயப்படுத்தாது. ஆஹா, அது அழகாக இருக்கும். ஆம், பார்க்கலாம். எல்லாம் எப்படி அருமையாக இருக்கிறது. இது ஒரு டைனோசரோ? ஆஹா, எவ்வளவு அழகானது. இதை சாப்பிட முடியாது, ஆனால் இதை சாப்பிட முடியும். ஹூம், பிரமிக்கலை. இங்க என்ன இருக்குது? வாவ், இந்த காது கொலுசுகளை வேண்டுகிறேன். மிகவும் அழகாக இருக்குது. இது காய்கறி போன்ற சுவையை கொண்டுள்ளது, ஆனால் அதை செய்யும் தோற்றமும் சூப்பர் போல உள்ளது. இங்கெல்லாம் அற்புதமாக பச்சைகளாக இருக்கிறது. ஹூம், வருவோம், முயல்வோம். அவகாடோ மற்றும் சில பச்சை சாஸ். அஃப்க், ரொம்ப நல்ல ருசியாக இல்லை. அருவருப்பு. என் சகோதரி ஜெயித்துள்ளார். ஹூரே! ஏ, 3வது முறை.